உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னங்க? ஐயோ வந்துட்டாலே, என்ன பண்ண காத்திருக்காளோ? வாமா, வா உள்ள வா. வாமா ரேணுகா. ரேணுகா எதுவும் பிரச்சனை பண்ணிடாத. அங்கிள், அங்க எல்லாரும் வீட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நலங்கு வச்சு ஆகணும்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்பா வேலு, இது உனக்கே நல்லா இருக்கா? அங்க நலங்கு வேலையெல்லாம் வச்சுக்கிட்டா இங்க வந்த? பாவம் பா, அந்த பொண்ணு உனக்காக இவ்ளோ தூரம் ஓடி வந்திருக்கா பாரு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சீக்கிரம் கூட்டிட்டு போப்பா, போ. அக்கா, நல்ல நேரம் முடிய போதுங்கிறதெல்லாம் சரிதான். அதுக்காக வேற நான் பாதியிலேயே அனுப்ப முடியும்? அங்கிள், என்ன அங்கிள் சொல்றீங்க? அங்க 2 வீட்டு ஆளுங்களும் இவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மட்டும் இவர் டைமுக்கு வரலன்னா எங்க வீட்ல அங்க பயங்கர பிரச்சனையாயிடும் அங்கிள். அதானே, நம்மளால அவங்க குடும்பத்துக்குள்ள எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? வேலனை சீக்கிரம் அனுப்பி விட்டுருப்பா. அதெல்லாம் அனுப்ப முடியாதுக்கா. எதுக்கு அங்க அனுப்பணும்? எதுக்கு அங்க போகணும்? இங்கேயே ரேணுகாவுக்கும் நலங்கு வச்சிருவோம். வேலு, நான் சொல்றது சரிதானே? இனிமே இங்க இருந்து நீங்க 2 பேரும் வீடு போய் சேர்றதுக்குள்ள நல்ல நேரமே முடிஞ்சிரும்டா. அதனால ரேணுகாவுக்கும் இங்கே நலங்க வச்சிடலாமே, வா. ஐயா, நீங்க சொன்னா சரிதாங்க ஐயா. ரேணுகா, வாமா. இங்க பாருங்க, எல்லாரும் கேட்டுக்கங்க. ரேணுகாவும் என் பொண்ணு மாதிரி தான். என் பொண்ணுக்கு எப்படி நீங்க நலங்கு வச்சு வாழ்த்துனீங்களோ அதே மாதிரி ரேணுகாவையும் வாழ்த்தணும். டேய், சேர் ஒண்ணு கொண்டு வாடா. ரேணுகா, போமா, போய் உட்காரு போ. மா, அந்த மாலை எடுத்து கொடுங்க. வேலு, அந்த மாலை எடுத்து போடு. இந்தப்பா. வேலு ஐயா, நீயே முதல்ல நலங்கு வைடா. சரிங்கய்யா.
ச்சே. நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷனே முடிஞ்சு போச்சு. இன்னும் ஆளை காணோம். எங்க தாங்க இருக்காரு? அம்மா, உங்க பொண்ணு அவனை தேடி தானே போயிருக்கு. வரட்டும், இருங்கம்மா, பார்க்கலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏய்யா வேலு, நம்ம வீட்ல விசேஷத்தை வச்சுக்கிட்டு நீ வாட்டுக்கு அங்க போய் உக்காந்துக்கிட்ட, இதெல்லாம் நியாயமாயா? ஏன்பா நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? நானும் ஆரம்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்படியே பட்டும் படாத மாதிரியே இருக்கியே. இப்ப கூட பாரு, சொந்த வீட்ல விசேஷத்தை வச்சுக்கிட்டு அந்த வீட்டுக்கு சேவகம் பண்ண போயிருக்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லப்பா. நான் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன். அப்படி இருந்தும் நீ அந்த வீட்ல சகவாசத்தை வச்சுக்கிறத நிறுத்தல. கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அது நல்லா இருக்காது, பாத்துக்க. மா, அவர் மேல எந்த தப்பும் இல்லம்மா. யாரும் அவரை எதுவும் பேசாதீங்க. என்னது பேசக்கூடாதா? அடியே, நல்ல நேரமே முடிஞ்சு போச்சுடி. உனக்கு எப்ப நலங்க வைக்கிறது? மா, இப்ப என்ன? உன் பொண்ணுக்கு நல்ல நேரத்துல நலங்கு வைக்கலன்னு சொல்லிதானே உனக்கு கோவம்? அதெல்லாம் நல்ல நேரத்துல எனக்கு நலங்கு வச்சுட்டாங்க. இங்க பாரு. ஏய், என்னடி சொல்ற? நலங்கு வச்சாச்சா? யார் வச்சது? மா, அமைச்சரோட வீட்ல தான் நலங்கு வச்சாங்க. எங்க என்னங்க இதெல்லாம்? என் பொண்ணுக்கு நலங்கு வைக்க அவர் யாரு? எங்க பொண்ணுக்கு நலங்கு வைக்க எங்களுக்கு தெரியாதா? ஏய் பேச்சி, இதெல்லாம் நீ என்னன்னு கேட்க மாட்டியா? என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா என்ன தெரியுமா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு அந்த அமைச்சரு? மதனி, எனக்கு எதுவுமே தெரியாது மதனி. என்னங்க இதெல்லாம்? ஏம்மா, எங்க நடந்தா என்னம்மா? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நடந்திருக்கணும். அது அங்கேயே நடந்துருச்சு. அது நல்ல விஷயம் தானம்மா. அதையும் பிரச்சனையா நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்ல மாமா, எங்களோட கல்யாணத்தையும் வள்ளியோட கல்யாணத்தையும் ஒரே நாள்ல ஒரே நேரத்துல ஒரே மேடையில நடத்தலான்னு வேற சொல்லிட்டாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.